சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல கடகராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மாசம் கிரகங்கள் மட்டும் தான் பயிற்சி ஆகுது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு முன்னேற்றமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகங்களோட பெயர்ச்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதத்திலையும் இவங்க நிறைய நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. எந்த வகையிலையும் யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ கடந்த ஜூன் மாதத்திலையும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சமீப காலத்துல ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருந்த வேலையை இழந்துட்டு அதுக்கப்புறம் புதுசா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க கடந்த ஜூன் மாதத்திலேயாவது அற்புதமான வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கடந்த ஜூன் மாதத்திலயும் அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையல. வேலை சம்பந்தமா இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கடைசி நேரத்துல தோல்வியில முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த ஜூன் மாதம் நிறைய வேலை பளுவை ஏற்படுத்தின ஒரு மாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 பேர் 3 பேர் செய்யக்கூடிய வேலையை இவங்க ஒரே ஆளா செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். விடுமுறையை எடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியான வேலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதனாலேயே ஒரு சில கடகராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா கடந்த ஜூன் மாதத்திலேயும் இவங்க வேலை பார்க்கிற இடத்துல கண்டிப்பா பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி வேலை பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகளாலையும் வேலையே கிடைக்காத விரக்தியிலையும் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இந்த மன அழுத்தத்தாலேயே அவங்க குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வருவாங்க. குறிப்பா வேலையை இழந்துட்டு தவிக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து சரியான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது. குடும்பத்துல எல்லாருமே இவங்களை மட்டம் தட்டி பேச ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துல இவங்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில கடகராசிக்காரங்க அன்றாட செலவுகளுக்கு கூட குடும்பத்துல இருக்கிறவங்களோட கையை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அப்படிங்கறதால இவங்களோட மரியாதையை குடும்பத்துல முழுமையா இழந்துட்டு நிப்பாங்க. போதா குறைக்கு கடந்து போன ஜூன் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்தின ஒரு மாதமாவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு சில கடகராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல கடந்த ஜூன் மாதத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். குழந்தைகள் மூலமா ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில கடகராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமாவும் சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள்ல கலந்துக்கிறது மூலமாவும் நிறைய விரைய செலவுகளை கடந்த ஜூன் மாசத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க. இதனாலேயே பெரும்பாலான கடகராசிக்காரங்க கடந்த ஜூன் மாதத்துல கண்டிப்பா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் நகைகளை அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில கடகராசிக்காரங்க நண்பர்கள் கிட்ட பணம் கடனா வாங்கிட்டு அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாம நிறைய நெருக்கடிகளையும் கடந்த ஜூன் மாசத்துல சந்திச்சிருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 2024வது வருஷம் எப்போ பிறந்துச்சோ அப்பவே இருந்து கடகராசிக்காரங்களோட வேதனைகளும் கஷ்டங்களும் 2 மடங்கா அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நெருக்கடியான ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க இதனால் வரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகள்ல இருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். சிறப்பான பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியனும் சுக்கிரனும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. சூரிய பகவான் விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க தந்தை மூலமா ஏதாவது விரய செலவுகளை ஏற்படுத்த போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா தந்தை வழி சொந்தங்கள் மூலமாவோ அல்லது தந்தை மூலமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாவோ கூட உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல ஏற்படலாம். போதா குறைக்கு உங்க தகப்பனாரோட ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்தோட தொடக்கத்துல கண்டிப்பா ஏற்படும். சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு முதல் தடையா உங்க தந்தையே இருக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
இதனால கடகராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. தந்தை கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. சொத்து சம்பந்தமான விவகாரமா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான விவகாரமா இருந்தாலும் சரி, உங்க தந்தைக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த ஜூலை மாசத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் ஒரு சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். அப்படிங்கறதால தந்தை கூட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையா பேசுங்க, கவனமா பேசுங்க. அதே போல சூரிய பகவானோட இணைஞ்சி சுக்கிர பகவானும் விரயஸ்தானத்துல இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணை மூலமாவும் இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். குறிப்பா ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா கூட ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விரயஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறதால மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில யோகங்கள் அப்படிங்கறத கடகராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கா அதிகரிக்கும். உங்களோட மன தைரியம் 2 மடங்கா அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தயக்கங்கள் இல்லாம நீங்க செஞ்சு முடிப்பீங்க. இதெல்லாம் விட நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாவும் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே போல நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில சிறப்பான பண வரவை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில கடகராசிக்காரங்க மாதத்தோட பிற்பகுதியில பணத்தை சேமிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கடகராசிக்காரங்க இந்த ஜூலை மாதத்துல எந்த ஒரு காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி, மாதத்தோட பிற்பகுதியில இறங்குங்க. பிற்பகுதியில துணிச்சல முயற்சிகளை செய்யுங்க. முக்கியமா உங்க வாழ்க்கை சம்பந்தமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மாதத்தோட பிற்பகுதியில எடுக்கிறீங்க அப்படின்னா சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா இந்த ஜூலை மாதத்துல உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில குருவும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்ற காரணத்தால குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாகுது. இந்த யோகம் ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் திடீர் லாபங்களையும் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாசத்திலையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாவே நிறைய சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாகும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில கடகராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கை துணை மூலமா திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஜூலை மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுங்க. நிதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாசத்துல படிப்புல பெரிய அளவுல நெருக்கடிகள் இருக்காது அப்படின்னாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தலைவலி, காய்ச்சல், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா கடகராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துல பெரிய அளவுல உங்களுக்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரம் நிறைய பயணங்கள் நீங்க செய்யக்கூடிய காலகட்டமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான பயணங்கள், உங்க சொந்த பந்தங்களோட சுபகாரியங்கள் சம்பந்தமான பயணங்கள், உங்களோட மருத்துவம் சம்பந்தமான பயணங்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க நிறைய பயணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் கடகராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடி இல்லாத குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.